அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன சேது, நான் ஆட்டோ பிடிச்சி கிளம்பட்டுமா? ஏய்யா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என்னது மனசாட்சியா? அன்னைக்கு என்னடான்னா பொறுமையா சோறு சாப்பிட்டேன்னு சொன்ன, பொண்ணு வீட்டுக்கு போய் நான் அசிங்கப்பட்டேன். இன்னைக்கு என்னடானா நீ தோசை சாப்பிட்டுட்டு வந்த, பொண்ணே எனக்கு இல்லாம போயிடுச்சு. விடு சேது, 30 நிமிஷத்துல லேட் ஆனதை பத்தி ஃபீல் பண்றியே, 3 செகண்ட்ல பொண்ணு மிஸ் ஆனதெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, ஏன் ஃபீல் பண்ற? நீ மட்டும் அந்த நெய் தோசையை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருந்தா அந்த பொண்ணு எனக்கே கிடைச்சிருப்பா. கல்யாணம் காலையில டிஃபன் ரொம்ப முக்கியம் சேது, அதான். ஆஹா, அன்னைக்கு சோறு இன்னைக்கு தோசை, நாளைக்கு எதுவும் தெரியலையே ஐயா. மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி நாளையோட நம்ம டைம் முடிய போகுது ஐயா. ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னைக்கு ஏதாவது நமக்கு மேட்சா கிடைக்குதான்னு. 6 hours later. சேதுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சொல்லு சேது, நாளையோட உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது, அடுத்து புதுசாக பண்ண போறியா? இல்லை கல்யாணம், ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, கடைசி நாளில் உனக்கு லக் அடிச்சிருக்கு. ஐடி நம்பர் சொல்லு, நான் பார்க்குறேன். A few moments later. பொண்ணை பார்த்துட்டேன், அவங்களோட செல் நம்பர் ஒர்க் ஆகலை, இன்னையோட அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைமும் முடியுது. ஆஹா, முடிகிற நேரத்தில் தான் நமக்கு கிடைச்சிருக்கா? ஆமாம் கல்யாணம், பொண்ணோட அட்ரஸ் தரேன், நீ போய் பாரு. என்னோட டைம் நாளைக்கு முடியுது, அந்த பொண்ணோட டைம் இன்னைக்கு முடியுது. கடைசி நேரத்தில் 2 பேரும் மீட் பண்ணிக்க போகிறோம். ஆமாம், நான் வரணுமா? வேண்டவே வேண்டாம்ப்பா, நானே போய் நீ அனுப்புனதா சொல்லி பொண்ணு வீட்டில் பேசி எல்லாம் முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், போதுமா? பெஸ்ட் ஆஃப் லக் சேது. தேங்க்யூ. The next day. அப்பாடா, ஒரு வழியா பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டில் எப்படி கூப்பிட்றது? காலிங் பெல்லும் அடிக்கக்கூடாது, கதவையும் தட்டக்கூடாது, ஏன்னா 2மே சரி வரல. அப்போது ஹலோன்னு கூப்பிட்டுறலாம். ஆமாம், ஹலோ. ஆஹா, ஒரே சத்தத்தில் கதவு திறந்துருக்குது. யார் நீங்கள்? என் பேர் சேது. என்னது பேரை சொன்னதும் இவ்வளோ யோசிக்கிறாரு? உங்கள் ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகலை, அதான் நேர்லேயே வந்துட்டேன். உள்ளே வாங்க. ஆமாம், எதுக்காக வந்தீங்க? ஆஹா, கேட்டாரே ஒரு கேள்வி. நம்ம தப்பு தான். மேட்ரிமோனி கல்யாணம் அனுப்பி வச்சார். என்னது மனுஷன் மறுபடியும் யோசிக்கிறாரு? கல்யாணம் உங்களை ரொம்ப லேட்டாக அனுப்பியிருக்காரு. நேற்று தான் கல்யாணத்துக்கிட்ட விசாரித்தேன். பொண்ணை பற்றி விசாரிச்சிங்களா? ஓ, விசாரிச்சனே, நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொன்னார். கல்யாணம் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் பிடிச்சி போய் நேர்லேயே வந்துட்டேன். பொண்ணை பார்க்கலாமா? ஓ, நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க, பொண்ணு பார்க்க தான் கல்யாணம் என்ன அனுப்பிச்சிருக்காரு. ஆமாம், பொண்ணு பார்க்கத்தான் கல்யாணம் உங்களை அனுப்பினாரா? ஏங்க, பொண்ணு பார்க்க தாங்க வந்திருக்கேன், வேறு எதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன்? அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருப்பான். என்னது திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாரு? ஏங்க, மேட்ரிமோனியில் பதிவு பண்ணியிருந்தா பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வரத்தான் செய்வாங்க. நான் என் பொண்ணோட ப்ரொஃபைலை எப்போவோ டெலீட் பண்ண சொல்லிட்டேனே. ஆஹா, என்னடா வில்லங்க எதுவும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சே. ஆமாம், எதுக்குங்க டெலீட் பண்ண சொன்னீங்க? பொண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக தானே இருக்குது. பொண்ணு அடக்கமானவன்னு தெரிஞ்சும் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். என்னங்க இது, அடக்கமான பொண்ணு தானே எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால தான் நானும் வந்தேன். அறிவு கட்டவனே, என் பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் செத்து நிஜமாவே அடக்கமாயிட்டாடா. என்னது, பொண்ணு செத்துடுச்சா? ஆமாண்டா, அவள் செத்த அடுத்த நாளே அவளோட டீட்டெயிலை அந்த மேட்ரிமோனியல் சைட்லேருந்து டெலீட் பண்ணுன்னு கல்யாணத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் அவன் டெலீட் பண்ணாமல் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். ஆஹா, என்னடா வில்லங்கமே வராமல் இருக்கேன்னு பார்த்தேன், வந்துடுச்சையா வந்துடுச்சையா. சாவு வீடுங்கிறதால உன்னை உயிரோடு விடுறேன், மரியாதையாக எழுந்து போயிடு. இதோ இப்போ போயிடுறேங்க.
A few moments later. அப்பாடா, ஒரு வழியா வெளியில வந்துட்டோம். நல்ல வேலை, பொண்ணு செத்து போயிட்டதால நம்மளை அடிக்காம விட்டான். இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி நம்மளை புளிஞ்சிருப்பானே ஐயா. ஏன் நம்ம விஷயத்துல மட்டும் கல்யாணம் இப்படி நடந்துக்கிறான்? அவங்கிட்டயே கேட்டுற வேண்டியதுதான்.